உலகத்துல நீங்க ஒண்ணுமே இல்லாம காணப்படுறீங்க பாத்தீங்களா? அப்போதான் உங்களுடைய உண்மையான நண்பர்கள் யாருன்னு தெரியும், உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னு தெரியும், உண்மையா அவங்க நேசிக்கிறவங்க யாருன்னு தெரியும். இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கும்போது உங்களோட எல்லாருமே இருப்பாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும்போது எல்லாருமே இருப்பாங்க, உங்ககிட்ட ஆஸ்தி இருக்கும்போது எல்லாருமே இருப்பாங்க, உங்ககிட்ட பேரு புகழ் இருக்கும்போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். ஒரு கூட்டம் உங்களுக்கு எடுக்க இருக்கும், அது வேறது. இன்னொரு கூட்டம் உங்களை யூஸ் பண்றதுக்கு இருக்கும். ஆனா வெறுமையான நேரத்துல கொஞ்சம் ரிவைன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மாத்திரம் தான். இன்னும் நீ சூசைட் பண்ணும் பொழுது, நீ ரோட்ல தனிமையா நடந்து போகும் பொழுது, தேவையில்லாத யோசனைகள் வரும் பொழுது, நீ பைக் ஓட்டிட்டு போகும் பொழுது உன் யோசனைகள் டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது, கார் ஓட்டிட்டு பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, எங்கெல்லாம் நடந்து போறீங்களோ அங்கெல்லாம் ஒரு யோசனையில நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒருத்தர் உன்னை பாதுகாத்து நடத்திட்டு வந்தார். உன் வெறுமையின் பாதையில உங்ககிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரியும், ஆனாலும் வந்து உன்னை உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்தார். வேதத்துல பாருங்க, முதல் அற்புதமே எடுத்துக்கோங்க. கானா ஒரு திருமணத்துக்கு இயேசு போகிறார். அங்க வெறுமையை அறிஞ்சாரு, தண்ணீர் திராட்சரசம் குறைவுபட்டதை பார்த்தாரு, அற்புதத்தை செய்தார். அங்க ஒண்ணு இல்லை, அற்புதத்தை செய்தார். பல பிரசங்கத்துக்கு இயேசு போகிறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னே ஜனங்கள் அங்க எல்லாரும் பசியோடு இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் பார்த்துட்டு அதை யோசிச்சுட்டு, ஐயோ ஜனங்கள் வெறுமையா பசியோடு இருக்கிறாங்களே, அவரை நான் போஷிக்கணும். பிரியமான தேவ பிள்ளை, உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வெறுமையின் நேரத்துல, உங்க தனிமையின் நேரத்துல, உங்க அழுகையின் பள்ளத்தாக்குல ஒருத்தர் மாத்திரம் தான் உங்களை வழி நடத்தி இருப்பாரு. ஒருத்தர் மாத்திரம் தான். இம்மட்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையை அவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் இம்மட்டும் நிக்கிறேன்னு சொன்னா என் இயேசு மட்டும்தான். என் வெறுமையில என் கூட இருந்தாரு. என் இடத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரியும். ஆமா, ஐ எம் நத்திங். ஒரு தூசி, ஒரு குப்பை, அவரை சுமக்கிற கழுத, அவரு மேல ஏறினதுனாலதான் என்னை கர்த்தர் நடத்துகிறார். நீ உங்களை பார்த்து சொல்றேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை வேதத்துல பாத்தீங்கன்னா என் இயேசு நடத்தினார். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? உங்களை சுத்தி ஜால்ரா அடிக்கிற கூட்டத்தை நினைச்சு வாழ்றீங்களா? உங்ககிட்ட பணம் இருந்தோடனே உங்களை சுத்தி இருந்து இப்போ உங்க ஒண்ணுமே இல்லாத போது விட்டுட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்கள நினைச்சு வாழ்றீங்களா? இயேசுவை நினைச்சு சொல்லுங்க, அப்பா நான் ஒண்ணுமே இல்லாம தான் இருந்தேன், ஆனா இவ்வளவு நாள் வரைக்கும் நடத்துனீங்களே. யோசிங்க, போராட்டம் இருக்கும்போது மட்டும்தான் இயேசுவை தேடுவாங்க. நல்லா இருக்கும்போது பார்த்துருக்கீங்களா? சபைக்கு வர மாட்டாங்க, இயேசுவை பார்க்க மாட்டாங்க. நல்லா இருக்கும்போது அப்படியே சந்தோஷம், எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா நடக்குது பிரதர், எல்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லி சபைக்கு வர மாட்டாங்க, இயேசு தேட மாட்டாங்க.